ஆகவே பிரியமானவர்களே, வீட்டை மாற்றண்டா வீட்டுக்குள்ள இயேசுவை கொண்டு வந்துருங்க. ஒரு வீட்டுல இருள் இருக்கிறது என்றால் வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டா இருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அதே போலதான் இயேசுவே மெய்யான ஒளி, அவரை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. இருள் என்ற சாத்தான், பாவம் என்ற சாத்தான், சாபம் என்ற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வரும். ஆகவேதான் இயேசு இந்த வசனத்தின்படி சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, உன் வீட்டுக்கு விடுதலை வருது. அன்பு சகோதரனே, உன் குடும்பத்திற்கு பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கே மாற்ற போகிறார். நாம் கடைசியில ஜெபிக்க போறோம். உங்க வீட்டுல ஒரு வல்லமை இறங்கும், பிசாசுகள் ஓடி போகும். அதே வீட்டுல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. நான் சாட்சி சொன்ன பாத்தீங்களா, எங்க வீடு சபிக்கப்பட்ட வீடா இருந்தது. வீட்டை விட்டு விட்டு போ என்று சாத்தானுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்டதான அதே வீட்டுல இயேசு வந்தார். எங்க அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதே வீட்டுல தான் இன்றைக்கும் நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசு வந்து விட்டால் குடும்பத்திலே ரட்சிப்பு வருகிறது. ஆகவே ஆண்டவர் இது பார்க்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, இன்றைக்கு உன் வீட்டுல கட்டிடமாகிய வீட்டிலையும் நான் விடுதலை தர்றேன், உன் குடும்பத்திலையும் நான் ரட்சிப்பை தர்றேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சரி, இப்படி உங்க குடும்பத்துல ரட்சிப்பு, விடுதலை, நன்மை எல்லாம் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை ரொம்ப சுருக்கமா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக, இந்த வீட்டுக்கு இயேசு வந்து அந்த வார்த்தையை சொல்லும் முன்பதாக சகேயுனுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வருகிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது லூக்கா 19வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க, அவன் வெறும் படுபாவிப்பா, அவன் வீட்டுக்கா இயேசுநாதர் போறாரு என்று ஊராரெல்லாம் அவனை மோசமா பேசுறாங்க. ஆனா அவன் என்ன பேசுறான் பாருங்க, 8ஆம் வசனத்துல, சகேயு நின்று ஆண்டவரை பார்த்து சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன். ஊரார் அவனை பாவின்னு சொல்றாங்க, அது உண்மைதான். அவன் பாவியான வாழ்க்கை தான் வாழ்ந்தான். அந்த காலத்தில் ஆயக்காரர்கள் என்றால் வரி வசூலிப்பவர்கள். கவர்மெண்ட்டுக்கு அந்த காலத்தில் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டிவிட்டு மக்களிடத்தில் 1க்கு 10 அநியாயமா வசூலிக்கிறவர்களாக வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தாங்க. அதனால சமுதாயத்தில் அவங்களுக்கு மதிப்பு இல்லை. இப்போ எப்படி கந்து வட்டி, மீட்டர் வட்டி, குதிரை வட்டின்னு விதவிதமா வட்டிக்கு பேர் வச்சு பணம் வசூலிக்கிறாங்களோ, அதை போல ஒரு நிலை தான் அன்றைக்கு ஆயக்காரர்களுக்கு இருந்தது. அதனாலதான் ஊரெல்லாம் பாவின்னு சொன்னால் கூட இவன் இயேசுவை சந்தித்த உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்ல, ஆண்டவரே, நான் அநியாயமா வாங்கினா 4 மடங்கு திரும்ப கொடுத்துருதேன்ப்பா. என் ஆசையில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துருதேன். எனக்கு என் வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களே, என் வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்களே, அது எனக்கு போதும் என்று சொல்லி அவன் வாழ்க்கையில ஒரு மன மாற்றத்துக்குள்ளே வர்றான். அப்போ உங்க குடும்பத்திலும் ரட்சிப்பு வரணும், மாற்றம் வரணும், ஆசீர்வாதம் வரணும்னா உங்க மனசுல இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். மன மாற்றம், மத மாற்றம் அல்ல. சும்மா கல்யாணம் முடிக்கிறதுக்காக கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்ணிட்டு நானும் கிறிஸ்தவனா மாறுதேன், நோ யூஸ். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. மனம் மாறி இயேசுவே ஆண்டவர், அவர் எனக்காய் மனிதனாய் அவதரித்தார், என்னுடைய பாவத்திற்காய் சிலுவையிலே பலியானார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், என் பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் அநியாயமான காரியங்களை விட்டு விடுகிறேன், இன்று முதல் உம்முடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேன் என்று உண்மையாய் மனம் மாறி எப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொள்றீங்களோ உங்க வீட்டுல விடுதலை வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க மனம் மாறாம அங்க ஓடி பார்க்கலாமா, இந்த ஜோசிக்காரரை பார்க்கலாமா, இந்த ஊழியக்காரரை கூப்பிடலாமா, அங்க போகலாமா, இந்த பாசட்ட வல்லமை இல்ல, புதுசா ஒரு பிரபலியமான ஊழியக்காரரை கூப்பிடலாமா என்று ஓடுவதை விட்டுட்டு நீங்க மாறுங்க. நீங்க மனம் மாறி கர்த்தருடைய பிள்ளையாய் சகவே போல மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ள விடுதலை வந்துடும். நிறைய பேர் இங்கதான் பிரச்சனை. காசு கொடுத்துருவாங்க, மற்ற எல்லாம் கொடுத்துருவாங்க, மனசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மனசுல நிறைய தேவையற்ற காரியங்கள் உள்ள இருக்கும். சில தவறான தொடர்புகள் இருக்கும், சில லஞ்சம், அநியாயம், ஊழல் பண்ற காரியம்லாம் இருக்கும். அது எப்படி விடுறது? அதுல தானே எனக்கு துட்டே வருது, அது எப்படியா விடுறது? அப்போ இயேசு வேணுமா, காசு வேணுமா? எனக்கு இயேசு வேண்டாம், காசு தான் வேணும்னா கடைசியில் லூஸ் ஆகி போயிருவீங்க. அதனால பிரியமானவர்களே, உங்க வீட்டுக்கு ஒரு விடுதலை, வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா மனம் மாறணும்.
அதனாலதான் இயேசு செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதனால மனமாற்றம் வந்துட்டுன்னா குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடும். 1986ஆம் ஆண்டு நானும் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினேன். எங்க அம்மாவுடைய ஜெபத்தின் மூலமா ஒவ்வொருவரா ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு எங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான குடும்பமாக வைத்திருக்கிறார். அப்போ குடும்பத்திற்கு ரட்சிப்பு வரணும்னா மனம் திரும்புங்கள். இரண்டாவதாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அதாவது உபாகமத்தின் புஸ்தகத்துல உபாகமம் 7வது அதிகாரத்துல 25, 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக சில காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தும் போது வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நான் வேகமாக சுருக்கமாக வாசிக்கிறேன். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறித்து முற்றிலும் அருவருக்க கடவா. அது சாபத்துக்குள்ளானது. உன் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சாபமான சபிக்கப்பட்ட விக்கிரகம் அந்த மாதிரி பொருளை வச்சிருந்தன்னா அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது சாபத்தை கொண்டு வந்துடும். அதனால அதையெல்லாம் நீ அக்கினியிலே எரிச்சு போட்டுறேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உங்க வீட்டுல எங்கேயாவது ஏதாவது விக்கிரகம் சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கான்னு பாருங்க. அது தேவனை மறுதலிப்பதற்கு சமானம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஒரு பொருள் போல மாற்ற முடியாது. ஒருவேளை ஜீசஸ் படத்தை வச்சு அதுக்கு முன்னால மாலை போட்டு அதை வழிபடுவது கூட அது விக்கிரக ஆராதனை தான். அதனால எந்த விதமான உருவங்களை நாம வழிபடவே கூடாது. அது வீட்டுல இருந்தா அது சாபத்தை தான் கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேர் இங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொள்வது போல ஆலயத்துக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள விக்கிரகம் இருக்கிறது. சில வீடுகள்ல செத்து போன முன்னோர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு அதை கும்பிடுவாங்க. அந்த முன்னோர் என்ன பிளஸ் பண்ணணும்னு சொல்லி. அதெல்லாம் வேதத்தின்படி தவறான காரியம். ஆகவே விக்கிரகம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் உங்க சரீரத்தில் இருக்கக்கூடாது. தாயத்து, கயிறு, மந்திரிக்கப்பட்ட பொருள், ராசி மோதிரம், ராசி கற்கள், இப்படிப்பட்ட எந்த காரியம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆசீர்வாத தடை. அவை அதெல்லாம் தூக்கி தூர எறிங்க. அப்போதான் கர்த்தர் உள்ளே உங்களை ஆசீர்வதிப்பார். நம் தேவன் விக்கிரகங்களை அருவருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்க வீட்டுல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி எறிங்க. அதுல ரொம்ப ஞானமா செய்யுங்க. வீட்டுல ஒருவேளை அதனால வீண் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. ஜெபத்தோட மற்றவருடைய சம்மதத்தோடு கூட நீங்க செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள. எப்படியோ அந்த விக்கிரகம் வெளியே போனாதான் உள்ள இயேசு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே அந்த உருவ வழிபாடை தூக்கி எறிங்க. உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆகவே பிரியமானவர்களே, முதல்ல மனம் மாறுங்க. இரண்டாவது மாதிரி பொருளை தூக்கி தூர போடுங்க. மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக அதே லூக்காளின் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 5, 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், சகே என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி காட்டு அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவை பார்க்கணும்னு ஆசை, ஆனா யாருக்கு தெரியாம அவரை பார்க்கணும் அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கிறான். மறைமுகமாக ஆண்டவரை தேடுகிற அனுபவம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நடந்து வந்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து, சகைவை இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டுல தங்க விரும்புறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே இவன் பெரிய லீடரு, இவன் பெரிய பணக்கார, வேற எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை அவன் பார்த்திருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர், அந்த தலைவர் மாதிரி இருப்பாரா, இவர் எப்படி இருப்பான்னு பார்க்க ஆசைப்பட்டவனை ஆண்டவர் பார்த்து, உன் வீட்டுல தான்ப்பா நான் தங்கணும் வா அப்படின்னு சொன்ன உடனே இறங்கி வேகமாய் அவர் அழைத்துட்டு போறான். கவனிங்க, பெரிய மெசேஜ் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அந்த நேரத்தில் இயேசு அவன் அழைப்பு ஏற்று அவன் வீட்டுக்கு போறார். போனதுனாலதான் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படினால் மூன்றாவதாக நீங்கள் உங்க வீட்டுக்கு இயேசுவை அழைக்க வேண்டும். எப்படி அழைப்பது? ஜெபத்தின் மூலமாய் அழைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க கூட தங்கி இருங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா என்று இயேசுவை சகையை போல வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இயேசுவை நீங்க அப்பப்போ கூட்டி கொண்டு போற ஆளா இருக்கக்கூடாது. ஒரு தடவை வந்துட்டானா பெர்மனண்டா வச்சுக்கிடணும். அப்படின்னா என்ன செய்யணும்? டெய்லி உங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும்,
பாட்டு சத்தம் கேட்கணும், வசனத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும், வீட்டில் ஜெப கூட்டங்கள் வைக்கப்பட வேண்டும். இப்படி தேவனை அங்கே தங்க வைத்துக் கொண்டால், எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தங்கி இருக்கிறார், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அதனால டெய்லி பாட்டு பாடி, எங்க வீட்டுல வந்தேன்னா அதிகாலையிலே எழும்பி கர்த்தர் விடுதலையோடு பாடி துதிக்க ஆரம்பிச்சிருவேன். மணிக்கணக்கா அவர் சமூகத்திலே காத்திருந்து உள்ளத்துல அந்த திருப்தி வர்ற வரைக்கும், அந்த பிரசன்னத்தின் அபிஷேகத்தை உணர்ற வரைக்கும் ஆண்டவரோடு கூட காத்திருப்பேன். அப்போ ஆண்டவர் என் கூட தங்கி இருக்கிறார், வீட்டுல தங்கி இருக்கிறார். தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இடம் இல்லை, சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இல்லை. வீடு ஒரு குட்டி பரலோகம் போல கர்த்தர் மாற்றுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உறவினர் பையன் ஒருத்தர் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தான். ஒரு 4 நாள் அவனுடைய காலேஜில் விடுமுறை நாட்கள்ல தங்கியிருந்து அவன் மறுபடி செல்ல வேண்டும். போவதற்கு மனதே இல்லை, ஒரு மாதிரி டல் ஆயிட்டான். போகணும் அப்படின்னு உடனே, என்ன தம்பி ஏன் அப்படி டல்லா இருக்கன்னு உடனே, 4 நாள் இங்க இருந்தேன், என்ன சந்தோஷம், ஒரே பாட்டு ஜெபம், அன்பா எல்லாரும் பேசுறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எங்க வீட்டுல எப்படி இல்லையே, அதனாலதான் இங்கிருந்து போறதுக்கே எனக்கு மனசுலன்னு சொன்னான். அதான் கர்த்தர் தங்கி இருக்கிற வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அதனாலதான் முன்னால பாடினாங்க, இயேசு அந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு அந்த வீட்டிலே குடி இல்லையே பொடி இல்லையேன்னு சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை அழைத்து உங்க வீட்டுல தங்க வைங்க. உங்க வீட்டுல அடிக்கடி குடும்ப ஜெபம் டெய்லி நடக்கணும். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த வீட்டுல இயேசு தங்கி இருப்பார். இயேசு தங்கிட்டாருன்னா கண்டிப்பா வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். ஆகவே அது முதற்கொண்டு இந்த குடும்பத்திலே ஆண்டவர் ரட்சிப்பை கட்டது மாத்திரமல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனே என்று சொல்லுகிறார். அதே போல நீங்களும் ஆண்டவர் வீட்டுக்கு அழைச்சீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றிடுவாரு. உங்களை ஆண்டவருக்கு சாட்சியா மாற்றி, எங்க குடும்பத்துல எப்படியோ இருந்தோம், இயேசு வந்தாரு, பெரிய மாற்றம் சொல்லும்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்ய போகிறோம். Thank you Lord, thank you Jesus, hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ளே நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நன்றியோடு துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாடல் வேளையிலே பாடின கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ள வரப்போகிறார். மெய்யாகவே சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு மிரக்கல் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் நடக்க போறது. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்கள் குடும்பத்தை சாட்சியா நிறுத்த போகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. உன்னத பலங்கிய உன்னத பலங்கிய வன்மையுடன் நடக்க, உன்னத பலங்கிய வன்மையுடன் நடக்க, கண்மலை உம்மை பின்தொடர, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை நாம் நினைவுக்கு வருவோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
இயேசு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை தரப்போகிறார். இயேசு உங்கள் வீட்டிலே ஒரு விடுதலையை தரப்போகிறார். அது கட்டடமாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம். ஆண்டவருடைய வெளிச்சம் அங்க வீடுகளுக்குள்ளே வரப்போகிறது. முதலாவது நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள, உங்கள் பாவ வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க நீங்க இருந்தாலும் உங்க வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வச்சு, இயேசுவே, இது நாள் வரை நான் அறியாம வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, இன்று முதல் நான் என் வாழ்க்கையை உமக்காய் தருகிறேன், உமக்கு பிரியமில்லாத பாவ வழிகளை விட்டு விட்டு உம்மை நான் ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும் என்று கூப்பிடுங்கள். கூப்பிட்டால் அவர் வருவார். அழையாது வீட்டிற்கு அவர் வருவதில்லை. எம்மா ஒரு சீசர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். இப்பொழுது யார் யார் கூப்பிடுகிறீர்களோ, யார் யார் மனம் திரும்பி அவரை அழைக்கிறீர்களோ, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். சகோதரி, உங்க குடும்பத்தில் உள்ள இருள் வெளியேறி போகிறது. இயேசுவை நீங்கள் கூப்பிட்டு அழைக்கிறபடினாலே, மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தபடினாலே இருள் விலகுகிறது. உங்க மேல ஒரு பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கிறேன். ஆவியானுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை வரட்டும் ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமை இறங்குவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, விக்கிரகம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களும் உங்க சரீரத்தில் இருக்கக்கூடாது, உங்க வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடாது. அது ஆசீர்வாதத்திற்கு தடை. அதை தூக்கி எறிங்கள். ஒருவேளை நீங்க பயந்தா உங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஊழியர்களை, போதகர்களை அழைத்து, ஐயா நான் மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கு இந்த காரியங்களை செய்ய பயமா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கள். அவர்கள் வந்து ஜெபித்து அதை எரித்து போடுவார்கள். உங்க வீட்டுல ஒரு விடுதலை வந்துடும். நான் பார்க்கிறேன், ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. சில குடும்பங்களுக்கு இருக்கிற ஆவிகளின் போராட்டம், தீய ஆவிகளின் போராட்டம், உங்களை எப்பொழுது நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருந்த அந்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எகிப்திலே அந்த இஸ்ரவேல் வீட்டின் நிலைக்கால்களே தெளிக்கப்பட்ட பூசப்பட்ட ரத்தத்தை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. இந்த குடும்பத்திலே உனக்கு இடமில்லை சாத்தானே, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய விடுதலை இறங்குவதற்காய் நன்றி அப்பா. கடைசியாக உங்க வீட்டுல ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு உறவாடி வேதத்தை தியானித்து, அது மாத்திரல்ல சபையிலே ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு வாழும்போது இயேசு உங்க வீட்டிலே தங்கி இருப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தீர்மானம் பண்ணுங்க, இன்னிலிருந்து குடும்ப ஜெபம் செய்வோம். நாங்கள் எல்லாரும் ஐக்கியமா இருந்து கர்த்தரை தேடுவோம். ஆண்டவரே, யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ அதை நிறைவேற்ற கிருபை கொடுங்க. ஒரு ஜெப வாஞ்சவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. சில குடும்பத்தில் இந்த குடும்ப ஜெபத்தை விட்ட நிலையில் இருக்கிறாங்க. மறுபடியும் அவர்கள் தொடங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கிற கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அந்த பாட்டு ஒரு சரணத்தை பாடி நாம முடிக்கலாம். கிருபை சொரிந்திடுமே. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சீரசே, கிருபையின் அரசே, சபையின் சீரசே, கிருபை சொரிந்திடுமே. கிருபை சொரிந்திடுமே. இயேசுவின் நாமமதை, இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே. இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே. பேசும் அடியார் பலனடைத்திடவே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. மீண்டும் சந்திப்போம்.